வெல்கம் டு டாப் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பதிவு பார்க்க போறோம். லெவல் அப் யுவர் கன்வர்சேஷன் வித் தீஸ் 5 பவர்ஃபுல் ஃப்ரேசஸ். இந்த 5 ஃப்ரேசஸ நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட ஃப்ளூயன்சில நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். இதுக்கு நான் அஷ்யூரன்ஸ். நீங்க கண்டிப்பா இத செய்யணும். செஞ்சே ஆகணும். யாரு இங்கிலீஷ பயங்கரமா லவ் பண்ணி, நான் இத கத்துக்கிட்டே தீருவேன்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க கட்டாயம் இத ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் லிசனிங். பாருங்க, ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 80% ஆஃப் பீப்பிள்க்கு லிசனிங் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பொது இடத்துல நிறைய பேர் நிக்கும்போது எல்லாருமே என்ன செய்றாங்க, அந்த இடத்த அப்சர்வ் பண்ண கூட அவங்க யாருமே ரெடியா இல்ல. எல்லாரும் உடனே என்ன செய்றாங்க, தனியா இருந்தா உடனே ஃபோன் எடுத்து ஃபிடலிங் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன பார்க்குறாங்களோ இல்லையோ அது அடுத்து. ஆனா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த கூட அவங்களால லிசன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்ல. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப சோசியல் மீடியான்னு எடுத்தீங்கன்னா, இப்பலாம் அதுல ஷார்ட்ஸ் வருது, தென் வீடியோஸ் வருது. ஷார்ட்ஸா பார்க்குறவங்களுடைய மனநிலை எப்படி மாறுது தெரியுமா? அந்த லிசனிங் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாகி ஒரு ஒரு 10 நிமிஷம் வீடியோவ கூட அவங்களால முழுசா பார்க்க முடியலையாம். அப்படி 10 நிமிஷம் வீடியோ கூட முழுசா பார்க்க முடியாத அவங்களால எப்படி ஒரு 1/2 மணி நேரம் பேச சொன்னா பேசுவாங்க? சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு லிசனிங் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாயிட்டே போகுது. அடுத்து என்ன? அடுத்துன்னு மூளை புதுசு புதுசா கேக்குது. அவங்களுடைய ஆர்வம் அதிகமாயிட்டே போகுது. இது மாரி இருக்கும்போது நம்மளால ஒழுங்கா நம்மளோட லர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ தொடரவே முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளுடைய எண்ணம் தான் செயலாகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா? அது இருக்கிறதுலயே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டோ பாம்ன்னு கூட சொல்லலாம். நாம என்ன என்ன நினைக்கிறோமோ, அத மட்டுமே தான் நம்மளுடைய பிரெயின் நமக்கு கண்ல வழியா காமிச்சு குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு பிரெக்னன்ட்டான லேடி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, போயிட்டு வந்தப்புறம் அவங்க சொன்னாங்களாம், "நான் இன்னைக்கு என்ன போலவே இருக்கிற 15 பேர பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், "என்னைய போல 1000 பேர் வந்திருந்தாங்களே, அவங்க யாருமே உன் கண்ணுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அவங்களுடைய எண்ணம், மனசு முழுக்கவே அவங்க பிரெக்னன்சிய பத்தியே யோசிச்சு இருக்கும்போது, அவங்களுக்கு வெளிய தெரியிற எல்லாருமே அவங்கள் நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஆக்ஷன்ஸாவே அவங்களுக்கு தெரியுது. இல்லையா? ஸோ அதே போல தான் நம்மளுடைய எண்ணம் செயலாகணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த லர்னிங் ப்ராசஸ இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நம்மளுடைய எண்ணம் முழுக்க அத பத்தியே இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ அதுல இந்த லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு பேச வரல, பேச வரல, பேச வரல." ஏன் பேச வரல? பேசணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கணும். நம்ம மூளைக்குள்ள மேட்டர் இருக்கணும். என்ன பத்தி, எந்த கன்டென்ட்ட பத்தி நான் பேச போறேங்கிற அந்த விஷய தொகுப்பு, அதெல்லாம் இருந்தா தானே நம்ம வாய் வழியா பேச்சு வரும். அதுக்கு நம்ம லிசன் பண்ணா தானே உண்டு. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, "எனக்கு பேச வரல" அப்படின்னு சொன்னா எப்படி? 4 பேர பார்க்கும்போதோ, அவங்க பேசுறத கேட்கும்போதோ மட்டும் தான், அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய மூளைக்குள்ள போகும். மூளைக்குள்ள போக போக தான் நமக்கு அது வாய் வழியா எக்ஸ்பிரஷன்ல வெளிய வரும். ஸோ லிசனிங் அப்படிங்கிறது மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ப நீங்க லர்னிங் ப்ராசஸ்ல நான் இங்கிலீஷ் கத்துக்க ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்ச வீடியோஸ போடுங்க. போட்டுட்டு அந்த ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்க அத லிசன் பண்ணி கேளுங்க. நீங்க கேட்க கேட்க அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ப அடுத்த ஸ்லைடு என்னன்னு பார்க்கலாம். பிராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக் இதுதான் 2வது கிரேஸ். ஓகே. நோட் பண்ணுங்க. பிராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக். நம்ம லிசன் பண்ணா மட்டும் போதுமா? ஒருத்தர் நெறைய கவனிக்கிறாரு. கவனிக்கிறதுல அவரு ரொம்ப பெஸ்ட். ஓகே. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன். அதுதான் நான் சொன்ன லிசனிங். ஓகே. செகண்ட் நம்பர் என்ன? லுக்கிங் பேக் ஆன் த ஆக்ஷன் அப்டின்னா என்ன? இப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுல நான் உட்கார்ந்து அவன் மீட்டிங்ல பேசுறவரோட பேச்செல்லாம் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கேட்டுட்டே இருக்கும்போதே என் மனசு என்ன செய்யும் தெரியுமா? அவரு அப்ப என்ன சொன்னாரு? அப்பல்லாம் அந்த விஷயம் சொன்னாருல்ல. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு? இந்த விஷயம் சொன்னாரு. அப்படின்னு நம்ம மூளைக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா, அந்த ஆக்ஷன பே ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கண்டிப்பா நீங்க இத மெனக்கெட்டு செஞ்சாலும், செய்யலனாலும் நம்ம மூளை என்ன செய்யும்? அத செஞ்சுட்டே இருக்கும். ஜஸ்ட்ன்னு ஒரு விஷயம் அவர் சொல்லும்போது, "இத இப்படியா சொன்னாரு? இல்லையே! அத இப்படிலாம் சொன்னாரு." அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஸோ இதுதான் லுக்கிங் பேக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ளேயும், மூளைக்குள்ளேயும் ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, ஈவனா நடந்துட்டே இருக்கும். சரியா?
அடுத்தது பாருங்க, அவேர்னஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட். அப்போ அவேர்னஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் நம்ம ஒரு ஸ்பீச்ச நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது, அதில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும்? எடுத்து தனியா வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஈவென்ட் முடிஞ்சோனே ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல நமக்கு ஆப்போனன்ட்ல இருக்கிறவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசினதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொன்னா, நமக்கு கேள்வி கேட்கணும்ல. அப்ப கேட்கணும்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். நாம செய்றோமோ இல்லையோ நம்ம மூளை செய்யும். பட் நம்ம மூளைக்கு வந்து நம்ம நம்ம வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப என்ன? இப்ப என்ன? அடுத்து என்ன? இதுக்கு முன்னாடி என்னன்னு நீங்க என்ன செய்யணும்? ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. மூளைக்கு நீங்க வேலை குடுக்கணும். அடுத்து பாருங்க, நல்லதையெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. அடுத்தது பாருங்க, கிரியேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சில சமயங்கள் தோணும். இவரு இப்படி சொல்றாரே, இந்த இத வந்து ஏன் இப்படி சொல்லணும்? இது ஏன் இப்படி நெகட்டிவாலாம் யோசிக்கணும்? ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம இந்த மாரிலாம் சொல்லலாம்ல. அப்படின்னு சொல்லி உங்க மனசு தனியா ஆல்டர்னேட்டா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு குடுக்கும். சரியா? அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி வந்து ட்ரையல். அவரு சொன்ன மாதிரியே இப்ப நீங்களும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா உங்க ஃப்ரெண்டுக்கோ, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ என்ன பேசுனாங்க? என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, நீங்க என்ன செய்வீங்க? அந்த இடத்துல அது எல்லாத்தையுமே ரிவைண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? கன்வே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பிராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக். பட் இந்த பிராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து முழுக்க முழுக்க உங்க மனசுக்குள்ளேயும், மூளைக்குள்ளேயுமாகவே நடக்கும். இது ஜெனரலாவே என்ன செய்யும்? நடக்கும். கடைசியா இருக்கிற இந்த ஃபீட்பேக்குன்னு சொல்லி நீங்க ஒருத்தர் கிட்ட கன்வே பண்ணும்போது தான், உங்களுக்கே தெரிய வரும். நம்ம இவ்வளவு விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருக்குது. நம்ம மூளை அத அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். மனிதனோட மூளையில வெறும் 5% மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோமா? அப்ப யோசிங்க 5% யூஸ் பண்றதுக்கே நிலா வரைக்கும் ராக்கெட் போயாச்சு, சேட்டிலைட்டே போயாச்சு. அப்ப ரிமைனிங் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணா நம்ம எந்த அளவுக்கு போவோம்னு. அப்போ பெரும்பாலான மக்கள் எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃப் மக்கள் தன்னுடைய மூளைக்கு வேலை குடுக்கிறதே இல்ல. கண்களால பார்த்து ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்களே தவிர, அதுக்கான பிராக்டிஸ் இல்ல. பிராக்டிஸ் மீன்ஸ் நம்ம பார்த்தத ஒண்ணு எழுதலாம், இல்லன்னா வாய் வழியா பேசலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிராக்டிஸுமே இல்ல. இப்ப சொன்னோம்ல, அவேர்னஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் நல்லதையெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணணும். அதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நெறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசணும் அப்டின்ற ஆச. பட் ஆனா ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே தெரியாம, இல்ல எனக்கு தெரியல, எனக்கு பேச்சு வரல, இல்ல எனக்கு கூச்சமா இருக்குது. இத மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம். பட் இதையெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா, நாம இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். நல்லா லிசன் பண்ணணும். 2வது நான் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக். இது நம்ம மனசுக்குள்ள நடக்கிறதான்னு நீங்க செக் பண்ணலாம். இனிமே நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுடைய மூளைக்குள்ள என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ஓகே. அடுத்த ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் as often as possible. பாருங்க, ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் as often as possible. உங்களுக்கு எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்ப நீங்க என்ன பேசணும்? இங்கிலீஷ்ல பேசணும். ஓகே. நெறைய பேர் சொல்லுவாங்க, "இல்ல நான் இங்கிலீஷ்ல பேசினேன்னா, அது தப்பா இருக்குமோ? யாராவது என்னைய பார்த்து சிரிச்சுருவாங்களோ?" இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கெல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. அப்படி நாம கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மூளை என்ன செய்யும் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னது நமது எண்ணமே செயலாகும்னு சொல்லிட்டு. நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, உடனே நம்ம மூளை என்ன செய்யும்னா, அந்த பாதைகளை எல்லாமே க்ளோஸ் பண்ணிரும். ஓகே, ஷை ஆகுறியா? சரி அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாதையுமே க்ளோஸ் பண்ணிரும். இதுக்கு உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மனுஷன் போயிட்டு இருக்கான். நாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு டாக் வந்து நம்மள தொரத்துது அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த நேரத்துல பயங்கரமா பசிக்குது. நம்ம சாப்பிடுறதுக்காக ஒரு கடைக்கு போறோம். அந்த நேரத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்போ நாம என்ன செய்வோம்? உடனே அந்த டாகிய பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம மூளை என்ன செய்யும் தெரியுமா? நம்மள ட்ரிகர் பண்ணும். நமக்கு அலர்ட் குடுக்க ஆரம்பிச்சுரும். பாரு நாய் உன்னைய தொரத்துது. இப்ப வேலை நமக்கு சாப்பாடு கிடையாது. நமக்கு எந்த ரெஸ்ட் ரூம் எதுவுமே தேவை கிடையாது. முதல்ல தேவை ரன்னிங். முதல்ல அத விட்டு ஓடு. அப்படி இல்லையா, எதிர்த்து அது கூட சண்டை போடு. இந்த 2 வழிகள மட்டுமே நமது மூளை என்ன செய்யும்? திறந்து வச்சிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய மூளை நம்மள விட எவ்வளவு பயங்கரமான புத்திசாலி. அது உடனே எப்படி அடுத்தடுத்த வழிகள ஏற்படுத்துதுன்னு. அதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடியுதோ, அதுக்கப்புறம் தான் உங்க மூளை என்ன செய்யும்? காம் டவுன் ஆகும். அப்பதான் உங்களுக்கே தெரியும் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறது.
இத யோசிச்சுக்கோங்க. அப்போ எங்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சோ அப்பல்லாம் பேசுங்க. யாராவது நம்மள வந்து அத ஒரு மாதிரியா சிரிச்சு, நக்கல் பண்ணி இது மாரி பேசினா எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம அப்படி சிரிக்கிறாங்கன்னாலே நம்ம என்ன அர்த்தம்? நாம சரியான வழியில போயிட்டுருக்கோம். நம்ம லர்னிங்ல ஒரு ஸ்டெப் கால வச்சுட்டோம். அது அவங்களுக்கு பிடிக்கல அதனால சிரிக்கிறாங்க. சரியா? ஸோ தொடர்ந்து விடாமுயற்சியோட கிவ் அப் பண்ணாம அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து கத்துக்கிட்டே இருக்கணும். எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பல்லாம் இங்கிலீஷ் பேசணும். சான்ஸ் கிடைக்கலன்னாலுமே என்ன செய்யணும்? நாமளே அந்த சான்ஸ கிரியேட் பண்ணி பேசணும். சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்த 3வது ஆஸ்பெக்ட். அடுத்த ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ரைட்டிங் இங்கிலீஷ் ரெகுலர்லி ரைட்டிங் இங்கிலீஷ் ரெகுலர்லி இப்போல்லாம் ரைட்டிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சிங்க. இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கு தெரியுமா? 12th ஸ்டாண்டர்டோட நின்று போச்சு எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா எழுதுனாதான் மார்க் அப்படிங்கும்போது தான் அந்த அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது இல்லை. இப்போல்லாம் பெருசாக ரைட்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. ஜஸ்ட் இப்போ ஒரு வீடியோவே எடுத்துக்கோங்களேன். வீடியோவில் கிராமர் சொல்லி கொடுப்பாங்க. கிராமர் கற்றுப்போம். கற்றுனதுக்கு அப்புறமா அந்த கமெண்ட்ல சொல்ல சொல்லி நமக்கு ஒரு 2, 3 எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. நம்ம செய்றோமா? யோசிச்சு பாருங்க செய்றோமா? கிடையாது. எதுக்காக அந்த ஒரு கமெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் வைக்கிறாங்க தெரியுமா? ஜஸ்ட் நீங்க படிச்சத ரீகால் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா, உங்க மூளை வந்து சிமுலேட் பண்ணி என்ன படிச்சோம் அப்படிங்கிறத பேக்வேர்ட்ல போயிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்த்து எடுத்து குடுக்கும். அப்படி எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு 2 மோர் பிராக்டிஸ் ஃபார் அவர் பிரெயின்ன்னே சொல்லலாம். அப்போ வந்து உடனே அது வந்து என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓ! இந்த கான்செப்ட் இது சின்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஸ்டார்ட்டிங் பீரியடுக்கும் மென்ஷன் பண்ணும். அதே சமயம் ஆதலால் அப்படிங்கிற அந்த ஆக்ட்டுக்கும் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத டக்குனு உடனே உங்க மூளை என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹேபிட் என்னைய கேட்டா. நீங்க எல்லாருக்கும் ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நீங்க படுக்க போம்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு டைரி எடுத்து வச்சு, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்? எனக்கு என்ன நடந்தது? அப்படின்னு ஜஸ்ட் 2 லைன் எழுதுங்க. நோ நீட் டு ரைட் ஃபுல்லி. நீங்க நீங்க நாள் முழுக்க என்னாச்சுன்னுலாம் நீங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 லைன் ஒரு இம்பார்ட்டன்ஸா நடந்த ஒரு 2 லைன பத்தி எழுதுங்க போதும். போதும். இதுவே தாராளம். இத மாரி ரைட்டிங் பண்ணும்போது, நீங்க படிச்ச கிராமரும் உங்களுக்கு உள்ள வரும். நீங்க எழுதும்போது, இத இப்படி எழுதுனா நல்லாருக்கும். அன்னைக்கு அங்க படிச்சோம்ல, அத இங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ ரைட்டிங் இங்கிலீஷ் ரெகுலர்லி இதான் 4வது ஆஸ்பெக்ட். அடுத்த ஆஸ்பெக்ட் லேர்ன் நியூ vocabularies இன் கான்டெக்ஸ்ட். இதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இதுதாங்க. இப்போ நெறைய பேர் வந்து ஃபேஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ அது வந்து நீடா அப்படின்னு கேட்டா, நோ நீடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன கன்வர்சேஷன் அப்படின்றது நாம நினைக்கிற தாட்ஸ அடுத்தவங்க எளிமையா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுவே தாராளம். இல்லையா? அதுல நான் ஒரு புதுசா வார்த்தைய போட்டு புரியாத மாதிரி அவங்களுக்கு பேசி, அந்த இடத்துல நான் என் கெத்த காமிக்கணும் அப்படின்ற நீடு எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு லெவல் உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வொக்காபுலரீஸ கத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 4 ஃப்ரேசஸும் நீங்க நல்லா வந்ததுக்கு அப்புறமா இந்த 5வது ஆஸ்பெக்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆவே இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஃபைனலா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன அப்டின்னா, உங்களுடைய எண்ணம் செயலாகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மூளைக்கு நெறைய வேல குடுக்கணும். நம்ம மூளையில 5% தான் யூஸ் பண்றோம். மிச்ச பெர்சன்டேஜ் எல்லாம் சும்மா ஃப்ரீயா தான் இருக்கு. அதனால எப்பவுமே யாருமே நான் படிச்சேன் எனக்கு மறந்துருச்சு, இல்ல எனக்கு வந்து அந்த நேரத்துல வரமாட்டுக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நினைக்கணும், நான் இத படிச்சேன். இதுக்கோட மீனிங் இதுதான். இதோட மீனிங் இதுதான். இத இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம ஸ்பீக்கிங் நம்மளுடைய லிசனிங் பண்ணும்போதே நம்ம கேட்போம். ஓகே. அவரு அப்படி பேசினாரு. அப்ப இந்த சென்டென்ஸ நம்ம இந்த மாரி ஃப்ரேம் பண்ணலாம். அப்படின்னு எல்லாம் உங்களுக்கா தோணும். ஸோ அதனால எப்போ என்னால முடியும், நான் இப்படி பேசணும், நான் இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சுட்டே இருக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணம் கூடிய விரைவில் செயலாகவே மாறும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.